மருந்தடிக்கிற ஆள் கிடைக்குதா இப்போ நம்ம ஊரில்? அம்மா தான் உண்மையை சொல்கிறாங்க, கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இன்னைக்கு மருந்தடிக்க வாங்கினா நாளைக்கு வரும் அப்படிம்பாங்க. அதனால மருந்தடிக்கிறத குறைக்கணும். எப்படி சார் குறைக்கணும்? நாங்கள் காலகாலமாக பயிர் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க? மருந்தடிக்கிறது எப்படி குறைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நல்லா கேட்டுங்கம்மா. நம்ம ஊரில் மஞ்சள் கலர் சாமந்தி பூ எல்லாம் நடுறாங்களா? விவசாயம் பண்ணுறாங்களா? நிறைய பண்ணுறாங்க, நம்ம பகுதியில் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 200 கன்று 300 கன்று வரப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஒரு 2 அடிக்கு 1 3 அடிக்கு 1 ஏன்னா டப்பாங்க அது அந்த மஞ்சள் கலர் சாமந்தி பூவை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மினிமம் ஒரு 200 கன்று 300 கன்று வேணா வாங்கிட்டு வந்து வரப்பில் நடணும். நம்ம நெல் வயலை சுற்றிடும் வரப்பில் நட்டிங்கன்னா போதும். வரப்பில் ஏன் சார் நடக்கிறதுக்கே வழி இல்லை சார், எங்கே சார் வரப்பில் போய் நட சொல்கிறீங்கண்ணே அப்படி கேட்குறீங்களா? கேட்க தானே தோணுது, உண்மை தானே? கேட்க மாட்டாங்க. ஆமாம், வரப்பு பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி வரப்பு இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இது வயல் சரிங்களா? இது வரப்பு. இந்த வரப்பு மேலே நீங்கள் நட வேணாம். வரப்பு சைடில் இங்கே தண்ணி நிற்குமா, ஒரு 4 வருடம் தண்ணி நிற்குமா? இந்த தண்ணி நிற்கும் போது தண்ணிக்கு மேலே இந்த வரப்பு சைடில் நீங்கள் ஊனி விட்டால போதும். 2 அடிக்கு 1 3 அடிக்கு 1 சாமந்தி பூ வந்து நடுங்க. கண்டிப்பாக வந்து உர செலவு பூச்சி மருந்து செலவு குறைச்சிடலாம். பூச்சி மருந்து எப்படி சார் குறையணும்னு கேட்டிங்கன்னா இந்த மஞ்சள் கலர் பூ இருக்கு இல்லையா, சாமந்தி பூ இருக்கு இல்லையா, இதில் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் பார்த்தீங்கன்னா நிறையா வரும். எப்பயுமே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய விஷயம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா தீமை செய்யக்கூடிய விஷயம் தானாக ஆட்டோமேட்டிக் குறைஞ்சே ஆகணும், குறைஞ்சிடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள்லாம் இந்த மஞ்சள் கலர் துருத்து சாமந்தி பூவில் நிறையா வரும். என்னென்ன நன்மை செய்யக்கூடிய பூச்சி பார்த்தீங்கன்னா பொறிவண்டு பார்த்துருப்பீங்களா? பொறிவண்டு, கொலவி, தட்டா, ஊசி தட்டா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்கும், சிலந்தி பேன் இருக்கும். சிலந்தி பேன் பெருமாள் பூச்சிங்கிறது கும்பிடுறோம்ல, பெருமாள் பூச்சி சொல்லணும்ல, கும்பிடு பூச்சி சொல்லணும்ல, இதெல்லாம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நன்மை செய்யக்கூடிய இதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய பூச்சியை இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சியை நம்ம வயலில் அதிகமாக வர வச்சுட்டா தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து குறைஞ்சிடும். தீமை செய்கிற பூச்சிகளை உங்களுக்கு தெரியும், நெல்லில் குருத்து பூச்சி வருதா? குருத்து பூச்சி, புகையான் சரிங்களா, ஆனைக்கொம்மன் சரிங்களா, அது தத்து பூச்சி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் குறைஞ்சிரும். அப்போ மருந்தடிக்க செலவு குறைச்சே ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும்? வரப்பில் சாமந்தி பூ நடணும். சார் சாமந்தி பூ மட்டும்தான் நடணுமா? எங்கள்கிட்ட கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் துவரை இருக்குது நடலாம்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடலாம். துவரை நடலாம், நம்ம வந்து சோளம் நடலாம், மக்காச்சோளம் நடலாம், இதெல்லாம் கம்பு நடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை மாதம் நடுவோமா? கார்த்திகை மார்கழியில் வந்து வரப்பு ஓரத்தில் புரட்டாசி கார்த்திகையில் வரப்பில் உளுந்து போடுவோம். உளுந்து பம்பன் 8 10 இருக்குங்களே, உளுந்து ரகத்தை வந்து போடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரமணி செடிகள் நடலாம். என்னண்ணே கடைசி 2 மாதம் 3 மாதம் இருக்கும்போதுண்ணே கடைசி நம்ம வந்து தையில் அறுவடை பண்ணுவோம். தைக்கு ஒரு மார்கழி மாதம் கரெக்ட். அதுல தள்ளிங்க, நான் தவறா சொல்லிட்டேன். அண்ணா வந்து அனுபவ ரீதியாக கரெக்டாக சொல்றாங்க. அந்த கார்த்திகை மார்கழி அந்த பட்டத்தில் வந்து நீங்க வந்து அவசியம் வரப்பில் ஏதாவது ஒரு சாகுபடி பண்ணுங்க. அந்த சாகுபடி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தேவையான வருமானத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து செலவு கண்டிப்பாக குறைச்சிடலாம். இந்த வருஷம் நீங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்க. இது செய்யறவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒரு உதவி பண்ணுவோம்.